Hi, welcome to holisticinvestment.in. Large cap companies ஓட stability and ஒரு mid cap ஒரு companies ஓட growth potential ரெண்டுமே combine பண்ணி இருக்கிற இந்த HDFC Nifty large mid cap 250 index fundல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு பேலன்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குமா, இது உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்றது தான் இந்த வீடியோல நம்ம இப்போ டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் HDFC Nifty லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு NFOன்றதுனால 28 செப்டம்பர் 2024க்கு ஓப்பன் ஆகி 4th அக்டோபர் 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து ஈக்விட்டி லார்ஜ் அண்ட் மிட் கேப். அண்ட் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 TRI தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சிருக்காங்க. இல்லை எக்ஸிட் லோடும் கிடையாது, என்ட்ரி லோடும் கிடையாது. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 100 rupees. அந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் நிர்மன் SOS மொராக்கியா அண்ட் மிஸ்டர் அருண் அகர்வால். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் ப்ரொவைட் பண்ணுறது தான். அது எப்படின்னா, இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால எக்ஸ்பென்சஸ்க்கு முன்னாடி இதில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க இந்த அண்டர்லைங் இண்டெக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸ்க்கு எப்படியாவது க்ளோஸ்லி ரெப்ளிகேட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுன்றது தான் இவங்களோட ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். பட் இது ஒரு பேசிவ் ஃபண்ட் அப்படின்றதுனால இதில் ட்ராக்கிங் எரரும் உண்டு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது ரெப்ரசென்ட் பண்ணுற நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 100 இண்டெக்ஸ் அண்ட் நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸில் NSEல லிஸ்ட் பண்ணியிருக்க 100 லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அண்ட் 150 மிட் கேப் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸோட இந்த போர்ட்ஃபோலியோட பர்ஃபார்மன்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தான் நிஃப்டி லார்ஜ் கேப் 250 இண்டெக்ஸ். ஸோ இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்க்கும் மிட் கேப் ஸ்டாக்ஸ்க்குமே அவங்க எப்படி வந்து அக்ரிகேட் வெயிட் கொடுத்துருக்காங்கன்னா 50% ஈச் அண்ட் குவார்டர்லி பேசிஸில் ரீசெட்டும் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இண்டெக்ஸோட வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பெஞ்ச் மார்க் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, ETF, ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய விஷயத்துக்கு இது யூஸும் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இந்த ஃபண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுற செக்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், IT, கேபிட்டல் குட்ஸ், ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஹெல்த் கேர், ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூவல்ஸ், FMCG, கன்சியூமர் சர்வீசஸ், power, chemicals, consumer durables, metals and mining, telecommunication, realty, construction materials, services, textiles, media, entertainment and publication, diversified இத்தனை செக்டார்ஸை இந்த இண்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டாருக்கு தான் 24.52% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் லீஸ்ட்டாக இவங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்க செக்டார் வந்து டைவர்சிஃபைட் செக்டார். இதில் 0.24% வந்து இவங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதே இண்டெக்ஸில் டாப் 10 ஹோல்டிங்ஸ், அதாவது டாப் 10 கம்பெனிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் லிமிடெட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ICICI பேங்க் லிமிடெட், Infosys Limited, ITC Limited, Tata Consultancy Services Limited, Larsen & Toubro Limited, Bharti Airtel Limited, Axis Bank Limited, Suzlon Energy Limited. இதில் டாப் ஃபஸ்ட்டு பொசிஷனில் HDFC பேங்க் லிமிடெட் இருக்குது 4.43% வெயிட்டேஜோட. இதே டாப் 10th பொசிஷனில் Suzlon Energy Limited இருக்குது 1.18% வெயிட்டேஜோட. அண்ட் இந்த இண்டெக்ஸோட ஆகஸ்ட் 30, 2024 படி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு இந்த டேட்டா ப்ளஸ் இந்த டேப்லர் காலம் கிராஃப் எல்லாமே வச்சு இந்த டேட்டா கேதர் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, 1 இயரில் 44.18% ரிட்டர்னும், 5 இயர்ஸில் 25.9% ரிட்டர்னும், இன்செப்ஷன்லேருந்து 17.05 ரிட்டர்ன்ஸும் இது கொடுத்துருக்கு. இதில் நம்ம இந்த கிராஃபை பார்த்தோன்னாலே தெரியுது, ஷார்ட் டேர்மில் நிறைய டிப்ஸ் வந்தாலுமே லாங் டேர்மில் கம்பேரிட்டிவ்லி இது கன்சிஸ்டண்ட்டாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு சூட்டபிளாக இல்லையா நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அட்வான்டேஜ் என்னன்றதை பார்ப்போம். இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜே லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப்க்கு இருக்கிற பேலன்ஸ் எக்ஸ்போஷர் தான். லார்ஜ் கேப் டிப்பிக்கலி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் மிட் கேப்பில் ஹையர் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த காம்பினேஷன் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் ரெண்டுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கொடுக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து செக்டர் டைவர்சிஃபிகேஷன் அக்ராஸ் செக்டார்ஸ். இப்போ இந்த 250 கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா இதில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க ரேஞ்ச் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட் வந்து அதிக செக்டார்ஸ் தான் நம்மளுக்கு டைவர்சிஃபிகேஷன் கொடுக்குது. அது அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகி இருக்கிறதுனால ஒரு சிங்கிள்
செக்டார் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சிக்னிஃபிகென்ட்லி அந்தளவுக்கு அடிப்படாது. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ். இந்த ஃபண்ட் வந்து நிஃப்டி லார்ஜ் கேப் மிட் கேப் 250 இண்டெக்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுனால நம்மளுக்கு மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் இதுலேருந்து கிடைக்கும். ஸோ மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸோட ஒரு அலைன்மெண்ட்டோ ஒரு டிரான்ஸ்பரன்சியும் நம்மளுக்கு இது ப்ரொவைட் பண்ணுது. அதனால இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்லேருந்து நம்மளுக்கு டேரெக்டாகவே பெனிஃபிட் வர மாதிரி இந்த ஃபண்டில் நம்மளுக்கு டிசைன் ஆயிருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ஹையர் க்ரோத்க்கான பொட்டன்ஷியல். ஒரு மிட் கேப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு புல் மார்க்கெட் டைமில் லார்ஜ் கேப் விட அதிக அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா அவங்க மிட் கேப் ஸ்டாக்கில் அதிக க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால. ஸோ ஒரு மிட் கேப் ஸ்டாக்கை நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபண்ட் வந்து ஒரு பியூர்லி லார்ஜ் கேப் ஃபண்டை விட ஹையர் க்ரோத் பொட்டன்ஷியல் கொடுக்க நிறையவே பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு பொட்டன்ஷியல் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோன்னா ஹையர் வாலட்டாலிட்டி. இந்த டவுன் சைடில் மிட் கேப்ஸை இன்க்ளூட் பண்ணோன்னா இந்த ஃபண்ட் இன்னும் வாலட்டைல் ஆகவும் சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு பியூர்லி லார்ஜ் கேப் ஃபண்டை விட மிட் கேப் ஃபண்ட் இன்க்ளூட் பண்ணி நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு அதிக வாலட்டாலிட்டியும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஏன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ப்பர் ப்ரைஸிங் ஸ்விங்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், எஸ்பெஷலி மார்க்கெட் டர்புலன்ட் கண்டிஷன்ஸில் இருக்கும்போது. இன்னொரு டவுன் சைடு வந்து நோ ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட். இது ஒரு பேசிவ் ஃபண்டுன்றதுனால சிம்பிளி நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸை ட்ராக் பண்ணும். இதனால் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் கம்மியாக இருந்தாலும் இல்லை ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் இல்லாததுனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு டவுன் டர்ன் பீரியடில் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றதுக்காக அவங்க ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அது இதில் லேக்கிங்காக இருக்குது. இன்னொரு டவுன் சைடு வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் இன் மார்க்கெட் டவுன் டர்ன் பீரியட். ஸோ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் டர்ன் பீரியடில் இருக்கும்போது இந்த ஃபண்டுமே ப்ராடர் மார்க்கெட் ட்ரெண்டை தான் வந்து ஃபாலோ பண்ணும் மோஸ்ட்லி ப்ராபப்ளி. அதனால் இது ஒரு ஆவரேஜ் இல்லை பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி பீரியட்ஸில் நம்மளுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி இல்லை லாஸஸை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு. ஒரு பேசிவாக அப்படியே இன்னும் நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று டாப் செக்டார்ஸில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன். ஸோ ஒரு ப்ராடர் எக்ஸ்போஷர் பார்த்து என்ன தான் இருந்தாலுமே இந்த ஃபண்டோட சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் பார்த்திங்கன்னா டாப் பர்ஃபார்மிங் செக்டார்ஸில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. லைக் பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், கன்சியூமர் குட்ஸ் செக்டார். ஸோ இந்த செக்டார் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நம்மளோட ஓவரால் ரிட்டர்ன்ஸுமே அதிக நெகட்டிவ் இம்பேக்ட் வர்றதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இந்த அனலைசிஸ்லேருந்து நம்மளோட ஃபைனல் டேக் அவே என்ன? ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த ஃபண்ட் நம்ம அனலைஸ் பண்ணதில் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு இன்வெஸ்டாருக்கு அதுவும் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் ரெண்டுமே எதிர்பார்க்குற ஒரு இன்வெஸ்டாருக்கு ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இந்த ஃபண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனாலுமே இந்த ஃபண்ட் வந்து ஹையர் வாலட்டாலிட்டியும் இருக்குது, பட் ஆக்டிவ்லியும் மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால தான் எந்த ஃபண்டாக இருந்தாலுமே அது கம்ப்ளீட்லி ஒரு இன்வெஸ்டார் தான், அவங்க இட்ஸ் அப் டு தெம், அவங்களுக்கு தான் அது இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையா, சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு யூனிக் நீட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ், இது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இது உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையான்றதை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்க, உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க இஷ்டம் இல்லை, ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லைனா இந்த ஃபண்ட் ப்ராபப்ளி சூட்டபுளாக இருக்கும். பட் அப்போ கூட இன்னும் சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இதை விட கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ரேக்கிங் எரர் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் அதுலேயே இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கம்பேர் டு திஸ் ஃபண்ட். அண்ட் இன்னொன்று ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட். ஸோ ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு டைனாமிக் ஃபண்ட் அலோகேஷன் தேவைப்படுது, ஒரு ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கிற மாதிரி ஒரு ஃபண்டு அண்ட் மார்க்கெட்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை விட நீங்கள் ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டுக்கு உண்டு. ஸோ ஃபைனலாக எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட, அதாவது ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு டைம் இருக்காது நம்மளுக்கு மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுறதுக்கு, இல்லை மார்க்கெட் பற்றி அந்தளவுக்கு நம்ம நாலேஜும் இருக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் மாதிரி ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட இப்படி கன்சல்ட் பண்ணோன்னா, அவங்க ஒரு ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் அந்த ஃபண்டுக்கும் இருக்கிற ஓவர்லேப் ரேஷியோ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, எவ்வளோ அலோகேஷன் கொடுத்தா உங்கள் கோல்ஸை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம், உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு இது அலைன் ஆகுதா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அலைன் ஆகுதான்ட்டு எல்லா ஃபேக்டர்ஸையுமே அழகாக ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி தான் அவங்க உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணி தருவாங்க. லைக் உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணி தருவாங்க. ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.